ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 8.1 பார்க்கலாம். ஒரு குடியிருப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கை வயதின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பில் வாழும் மக்களின் சராசரி வயதை காண்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த குடியிருப்பில் வாழக்கூடிய மக்களின் சராசரி வயதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சராசரியை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இங்கே எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும்னு கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கொடுக்காட்டா நீங்கள் நேரடி முறையில் சால்வ் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. மேலே வயது கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 10 வயதுக்குள்ள மக்களின் எண்ணிக்கை 2. சரிங்களா? 10லேருந்து 20 வயதுக்குள்ள மொத்தமாக 6 நபர்கள் இருக்காங்க. 20லேருந்து 30க்குள்ள 9 நபர்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, தீர்வு இப்போ நம்ம நேரடி முறையில் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி 4 பாக்ஸ் போட்டுருங்க. சரிங்களா? எப்போவுமே ஃபஸ்ட்டு உள்ளதை நீங்கள் முதல் எழுதிக்கணும் இந்த மாதிரி. அடுத்த 2வது என்னது இருக்குது? மக்களின் எண்ணிக்கை. அதை 2வது எழுதிக்கணும். சரிங்களா? எப்போவுமே அட்டவணையில் 2வது இருக்கக்கூடியது எஃப் எழுதிக்கலாம். இங்கேயும் எஃப். ஓகேங்களா? அதே நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். 3வது என்ன பண்ணணும்னா மைய மதிப்பு அப்படின்னு எழுதிக்கணும். அதுதான் என்னன்னா எக்ஸு. சரிங்களா? ஓகே, மைய மதிப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதோட நடு மதிப்பு. இப்போ 0க்கும் 10க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மதிப்பு என்னன்னா 5. இல்லாட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 2ஐயும் கூட்டணும். 0வையும் 10ஐயும் கூட்டினா 10. அடுத்த அதை 2ஆல் வகுக்கணும். அப்போ ஓ 2 2 ஐ 2 10 இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? இனிமே 10க்கும் 20க்கும் இடையில உள்ள நடு மதிப்பு 15. இல்லாட்ட நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2ஐயும் கூட்டணும், அடுத்த 2ஆல் வகுக்கணும். இனி 20க்கும் 30க்கும் இடையில நடு மதிப்பு 25. 30க்கும் 40க்கும் இடையில இருக்கக்கூடிய நடு மதிப்பு 35. 40க்கும் 50க்கும் இடையில உள்ள நடு மதிப்பு 45. 50க்கும் 60க்கும் இடையில உள்ள நடு மதிப்பு 55. ஓகே, இதுக்கு பிறகு அடுத்து என்னன்னா எஃப் இன்டூ எக்ஸ். அதாவது எஃப்னா இது. சரிங்களா? எக்ஸ்னா இது. எஃப் இன்டூ எக்ஸ்னா இந்த 2ஐயும் பெருக்கணும். அப்போ ஐ 2 10. இனி 15ஐயும் 6ஐயும் பெருக்குனா 90ன்னு கிடைக்கும். அடுத்த 9ஐயும் 25ஐயும் பெருக்குனா 225. அடுத்த 7ஐயும் 35ஐயும் பெருக்குனா 245. அப்புறம் 4ஐயும் 45ஐயும் பெருக்குனா 180. நீங்கள் சைடில் பெருக்கி பாருங்க. இனி 2ஐயும் 55ஐயும் பெருக்குனா 110 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இனிமே சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கிறேன் பாருங்க. சராசரி நேரடி முறைக்கு சராசரி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா x bar is equal to summation of f into x divided by summation of f. இப்போ எனக்கு summation of f into x ஓட மதிப்பு தேவை. அதுக்கு பாருங்க, f into xனா இது மொத்தத்தையும் கூட்டுனேன்னா எனக்கு summation of f into x ஓட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும். ஓகே, இதை நீங்கள் சைடில் கூட்டி பாருங்க. சரிங்களா? இவ்வளோத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்னா 860 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, பிரதியிடலாம். summation of f into x ஓட மதிப்பு 860 டிவைடட் பை இனி சமேஷன் ஆஃப் எஃபோட மதிப்பு. அதாவது எஃப்னா இது மொத்தத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் எஃபோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும். கூட்டுனா நம்மளுக்கு 30ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, பிரதியிடலாம் 30. இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். பாக்கி என்னது இருக்கு? 86 டிவைடட் பை 3. இனி இதை வகுத்துடலாம். சரிங்களா? அப்போ 86 3 வெளியே எழுதிருங்க. ஓகே, 8ல் 3 2 வாட்டி இருக்கு. 3 2 6. சரிங்களா? கழிச்சா 2ன்னு கிடைக்கும். அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம் 6. இனி 26ல் 3 8 வாட்டி இருக்கு. 8 3 24. கழிச்சா 2 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0வை இறக்கிக்கலாம். இனி 20ல் 3 எத்தனை வாட்டி இருக்குன்னா 6 வாட்டி. 6 3 18. கழிச்சா 2 கிடைக்கும். புள்ளி இருக்கிறதுனால 0ன்னு எழுதிக்கலாம். திரும்பவும் என்னது 6 3 18 அப்படிதான் கிடைக்கும். கழிச்சா 2ன்னு கிடைக்கும். ஓகே, புள்ளி இருக்கிறதுனால திரும்பவும் ஒரு 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் என்னது 20. அப்போ என்ன கிடைக்கும்? 6 3 18 தான் கிடைக்கும். கழிச்சா 2ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு இங்கே 6 6 6 அப்படி தான் வந்திருக்கும். சரிங்களா? புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு வகுத்தா என்ன கிடைக்குது? இங்கே எழுதிக்கிறேன் 28.666. இப்போ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அதாவது புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3வது நம்பர் 5 விடைக்கும் பெரிய நம்பர் இருந்துன்னா அதுக்கு முன்னாடி 1 கூட்டணும். கூட்டிடலாமா? அப்போ 28.6 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7. இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போ ஃபைனலாக எழுதிருங்க. குடியிருப்பில் வாழும் மக்களின் சராசரி வயது இஸ் ஈக்குவல் டு 28.67. இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.